السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதுவின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை. ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று தமது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த உம்மத்துகளை எச்சரித்து துவங்கும் எனது உயிரினும் மேலான எம்பெருமானாரின் பொன்னுரைகளையே முன்னுரையாக்கி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெருமன்னிப்பும் பேரருளும் அன்றும் இன்றும் இனியுமான ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, சென்ற 2 வகுப்புகளில் நாம் இந்த குர்ஆன் ஆராய்ச்சி கல்வியின் அடிப்படை நோக்கத்தை கற்றோம். அதன் ஒரு சிறு தொகுப்பை முதலில் பார்த்துவிட்டு நாம் அடுத்தடுத்த வகுப்புகளுக்குள் செல்வோம். அதாவது அதன் சாராம்சம் என்னென்னா, இந்த வகுப்புகள் அறிவு தேடலுக்கானதல்ல, வாழ்வியல் மாற்றத்திற்கான வகுப்பு. இரண்டாவது, குர்ஆன் சொல்லும் தீர்வு வெறும் தியரி அல்ல,